ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் மிக மிக முக்கியமான பகடைகள் குறித்த புதிர்கள். இந்த மாதிரி ஒரு பகடையை கொடுத்துட்டு இந்த பக்கத்துக்கு எதிர்பக்கத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேள்விகளை பார்த்த உடனே விடையளிக்கிற அளவுக்கு இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். வெறும் 2 செகண்ட்லேருந்து 5 செகண்ட்குள்ள எத்தனை பெரிய குழப்பமான கணக்காக இருந்தாலும் உங்களால் தீர்க்க முடியும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரே ஒரு பகடை மட்டும் கொடுக்கும் பொழுது அதுக்கு எப்படி விடையளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு பகடை மட்டும் கொடுக்கும் பொழுது அதற்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு பண்பு இருக்குது. என்ன பண்பு அப்படின்னா, இரு எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7. ஒரு பகடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பகடையில் 1 முதல் 6 வரை எண்கள் இருக்கும் இல்லையா? இரு எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7. இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. இப்போது 3 என்ற இந்த பக்கத்தின் எதிர்பக்கத்தில் உள்ள எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா விடையளிக்கிறது ரொம்ப எளிது. 3 கூட எதை கூட்டினால் உங்களுக்கு 7 கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள். 3 கூட நீங்கள் எதை கூட்டினால் உங்களுக்கு 7 கிடைக்கும்? 4ஐ கூட்டினால் உங்களுக்கு 7 கிடைக்கும். ஆகவே 3இன் எதிர்பக்கம் 4, 4இன் எதிர்பக்கம் 3. இவ்வளோ தான் விடை. அதே மாதிரி 6ஓட எதை கூட்டினா உங்களுக்கு 7 கிடைக்கும்? 6ஓட 1 கூட்டினா உங்களுக்கு 7 கிடைக்கும். அப்போ 6ஓட ஆப்போசிட் சைடு 1. 5ஓட எதை கூட்டினா உங்களுக்கு 7 கிடைக்கும்? 5ஓட 2ஐ கூட்டினால். அப்போது 5இன் எதிர்பக்கம் 2, 2இன் எதிர்பக்கம் 5. இது மாதிரி உங்களால் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு பகடை மட்டும் இல்லாமல் 2 பகடை கொடுப்பாங்க. 2 பகடைகள் கொடுத்து ஒரு எண்ணின் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பகடையை முதல் முறை உருட்டும் பொழுது இந்த மாதிரியான எண்கள் கிடைத்தன. அதுக்கப்புறம் அதே பகடையை 2வது முறை உருட்டும் பொழுது எனக்கு இந்த மாதிரி எண்கள் கிடைக்குது. இப்போது 3இன் எதிர்பக்கம் என்ன? அப்படி இல்லை அப்படின்னா 2இன் எதிர்பக்கம் என்ன? அதான் கேள்வின்னு வச்சுப்போங்க. இப்போ 2இன் எதிர்பக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிளான ட்ரிக் இருக்குது. இந்த 2 பகடைகள் படத்துலேயும் பொதுவான எண் என்னன்னு பாருங்கள். 2துலேயும் பொதுவான எண் 5 இல்லையா? அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த 5ஐ காமனாக எடுத்து எழுதிக்கிறேன். 5ஐ நான் காமனாக எடுத்து எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் கடிகார முள் திசை, கிளாக் வைஸ் டைரக்ஷன். 5லேருந்து நான் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகிறேன். என்ன எண் கிடைக்குது? 2 கிடைக்குது. அதே மாதிரி 2லேருந்து நான் கிளாக் வைஸ் டைரக்ஷன் போகிறேன். என்ன எண் கிடைக்குது? எனக்கு 3 கிடைக்குது. அதே மாதிரி இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் 5லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் போனால் எனக்கு 6 கிடைக்குது. அதே மாதிரி 6லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் போனால் எனக்கு 4 கிடைக்குது. இப்போது உங்களால் ரொம்ப எளிமையாக சொல்ல முடியும். 2இன் எதிர்பக்கம் 6, அதே மாதிரி 6இன் எதிர்பக்கம் 2, 3இன் எதிர்பக்கம் 4, 4இன் எதிர்பக்கம் 3. சார், அப்போ 5இன் எதிர்பக்கம் 5ஆ? இல்லை, இதை நீங்கள் இப்படி கணக்கு பண்ணக்கூடாது. 5இன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பகடையில் 1 முதல் 6 வரையான எண்கள் இருக்கும், சரிதானே? இதில் 1லேருந்து 6 வரைக்கும் என்ன நம்பர் மிஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. மீதி மிஸ் ஆன எண் என்ன? 1 மட்டும்தான். அப்போது 5க்கு ஆப்போசிட்டில் உள்ள எண் 1. புரிஞ்சுதுங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் நல்லா புரிஞ்சிடும். 6க்கு எதிர்பக்கம் உள்ள எண் என்ன? இதான் அடுத்த கேள்வி. இப்போ 2த்தில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2 பகடையிலையும் 1 காமனாக இருக்குது. அந்த காமனாக உள்ள நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போங்க. கடிகார முள் திசையில் போனால் 1க்கு பிறகு 3 இருக்குது, 3க்கு பிறகு 6 இருக்கிறது. சரியா? அடுத்தது இந்த படத்தில் 1க்கு அப்புறம் 5 இருக்குது. கடிகார முள் திசையில் அதற்கு பிறகு 2 இருக்கின்றது. என்ன கேள்வி? 6க்கு எதிர்புறம் என்ன? 6க்கு எதிர்புறம் உள்ள எண் 2. 2 தான் இந்த கேள்விக்கான விடை. இப்போ 3க்கு எதிர்ப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கிறது. அதே மாதிரி இதில் இல்லாத எண் என்ன அப்படின்னு பாருங்கள். இதில் இல்லாத எண் 4. 4 தான் இந்த 1க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். 2க்கு எதிர்பக்கம் உள்ள எண் என்ன? இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி 3 படங்களை கொடுத்துட்டு கேட்டால் என்ன செய்கிறது? நீங்கள் தான் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ட்ரிக்கும் முக்கியம், லாஜிக்கும் முக்கியம். சரிங்களா? இந்த ட்ரிக்குக்கும் லாஜிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வினாவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2க்கு எதிர்பக்கம் உள்ள எண் என்ன? இதுதான் கேள்வி. எப்படி இதை தீர்க்கிறதுன்னு பாருங்கள். இந்த முதல் 2 படத்தை நான் எடுத்துக்கிறேன். 2 படங்களுக்கும் பொதுவாக உள்ளது 6 என்கின்ற எண். அதனால் நான் 6 மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன்.
6லேருந்து கடிகார முள் திசையில் வரும்பொழுது எனக்கு 4 கிடைக்குது. 4லேருந்து கடிகார முள் திசையில் வரும்பொழுது எனக்கு 1 கிடைக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் 6லேருந்து 3 கிடைக்குது. 3லேருந்து கடிகார திசையில் வந்தால் 5 கிடைக்குது. சரிதானே? இப்போ கேள்வி என்ன? 2ற்கு எதிர்ப்பக்கம். நாம் கண்டுபிடிச்ச இந்த எண்கள் வரிசையில் 2ங்கிறது எங்கேயுமே இல்லை. ஆனால் இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 1ன் எதிர்ப்பக்கம் 5, 5ன் எதிர்ப்பக்கம் 1, 4ன் எதிர்ப்பக்கம் 3, 3ன் எதிர்ப்பக்கம் 4. அதே மாதிரி இதில் இல்லாத எண் எது? 1 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. இல்லாத எண் 2. அப்போது 2க்கு எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. 6ன் எதிர்ப்பக்கம் 2, 2ன் எதிர்ப்பக்கம் 6. இப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை 2ன் எதிர்ப்பக்கம் 6. அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 படங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். முதல் படத்தையும் 3வது படத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2த்துக்கும் பொதுவாக உள்ள எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 1 எடுத்துப்போம். 1 பொதுவாக இருக்குது. ஸோ நான் 1 எடுத்துக்கிறேன். கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் போனால் எனக்கு 6 கிடைக்குது. 6லேருந்து 4 கிடைக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் 1லேருந்து நான் கிளாக்வைஸ் டைரெக்ஷன் போனால் எனக்கு 4 கிடைக்குது. 4லேருந்து கிளாக்வைஸ் டைரெக்ஷன் போனால் 2 கிடைக்குது. இப்போ பாருங்கள், இது ட்ரிக்கு படி கரெக்டு. பட் லாஜிக்கலாக இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். 6க்கு எதிர்ப்பக்கம் 4, 4க்கு எதிர்ப்பக்கம் 6ன்னு சொன்னால் 2க்கு எதிர்ப்பக்கம் எப்படி 4ஆக இருக்க முடியும்? அப்போது இந்த லாஜிக் தப்பு. எனவே நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, பிரச்சனை வருது. அதாவது 4க்கு எதிராக 6 இருக்குது, 4க்கு எதிராக 2 இருக்குது. 2 எண்கள் ஒரு பக்கத்துக்கு எதிராக இருக்கவே முடியாது. எனவே இந்த மாதிரி பிரச்சனை உள்ள படங்களை நாம் கம்பேர் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இந்த 3 படங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் நமக்கு சொல்யூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தடுத்த எக்ஸாம்பிளை பார்க்கும்பொழுது உங்களுக்கு இது இன்னும் கிளியராக புரியும். அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ இந்த கேள்வியில் 5வது கேள்வியில் என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு எதிர்ப்பக்கம் உள்ள எழுத்து எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. முதல் 2 படங்களை நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 படங்களுக்கும் எது பொதுவாக இருக்குன்னு பாருங்கள். பொதுவாக உள்ளது சி. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா சியை எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் நான் போகும்பொழுது எனக்கு சிக்கு அப்புறம் டி கிடைக்குது. அப்போது நான் டி எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். டிக்கு அப்புறம் எனக்கு இ கிடைக்குது. இயையும் எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் சிக்கு அப்புறம் பி கிடைக்குது. பிக்கு பிறகு உள்ளது ஏ. இப்போது இந்த நம்ம எடுத்து எழுதின எழுத்துக்கள்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஈக்கு எதிர்ப்புறம் ஏ இருக்குது, ஏவுக்கு எதிர்ப்புறம் இ இருக்குது. அதே மாதிரி பிக்கு எதிர்ப்புறம் டி, டிக்கு எதிர்ப்புறம் பி இருக்குது. இப்போது சிக்கு எதிர்ப்பக்கம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். லாஜிக் என்ன? ஒரு பகடையை உருட்டும் பொழுது நமக்கு 1லேருந்து 6 வரை உள்ள எண்கள் கிடைக்கும். பட் இங்கே ஏபிசிடின்னு வரும்பொழுது ஏவிலேருந்து எஃப் வரைக்கும் கிடைக்கும். இந்த எழுத்துக்களில் இல்லாதது எதுன்னு பாருங்கள். அதை நம்ம எங்கே எழுதுவோம்? சிக்கு எதிர்பக்கத்தில் எழுதுவோம். இல்லாதது எஃப். அப்போது சியின் எதிர்பக்கம் உள்ள எழுத்து எஃப். சரிங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாம். 4ற்கு எதிர்பக்கம் உள்ள எண் எது? வழக்கம் போல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல் 2 படங்களை கணக்கில் எடுத்துக்கிறேன். முதல் 2 படங்களில் எனக்கு பொதுவாக இருக்கிறது எதுன்னு பாருங்கள். 2 பொதுவாக இருக்குது. 2ம் பொதுவாக இருக்குது, 3ம் பொதுவாக இருக்குது. நான் 2 எடுத்துக்கிறேன். நான் 2 பொதுவாக உள்ளதாக எடுத்து எழுதிக்கிறேன். 2லேருந்து கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் வரும்பொழுது எனக்கு 3 கிடைக்குது. 3லேருந்து கிளாக்வைஸ் டைரெக்ஷன் போகும்பொழுது எனக்கு 1 கிடைக்குது. அதே மாதிரி இந்த 2லேருந்து கிளாக்வைஸ் டைரெக்ஷன் போகும்போது 4 கிடைக்குது. 4லேருந்து கிளாக்வைஸ் டைரெக்ஷன் போகும்பொழுது 3 கிடைக்குது. இப்போது இந்த எண் வரிசையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. 3ம் 4ம் ஆப்போசிட்டில் இருந்தால் 3ம் 1ம் எப்படி ஆப்போசிட்டில் இருக்கும்? இப்போ லாஜிக் படி இது தவறு. உடனே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதை கைவிட்டுறேன். கைவிட்டுட்டு முதல் படத்தையும் 3வது படத்தையும் எடுத்துக்கிட்டால் இப்போ எனக்கு பொதுவாக உள்ள எண் 1. இப்போ நான் 1 எடுத்து எழுதிக்கிறேன். கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் போகும்பொழுது 1க்கு அப்புறம் 2, கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் போகும்பொழுது 2க்கு அப்புறம் எனக்கு 3 கிடைக்குது. அதே மாதிரி இங்கே 1லேருந்து 3, 3லேருந்து 5 கிடைக்குது. இப்போ இந்த லாஜிக்லேயும் பிரச்சனை இருக்குது. என்னது? இதை பொறுத்த வரைக்கும் 3க்கு ஆப்போசிட்டில் 2 அப்படின்னு நான் சொல்லிட்டா 3க்கு ஆப்போசிட்டில் 5ன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆகவே இதுவும் தவறு. நான் இந்த முடிவையும் கைவிடுறேன்.
அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த 2 படங்கள் எடுத்துக்கிறேன், 2வது படத்தையும் 3வது படத்தையும். இப்போது இதில் பொதுவாக உள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பொதுவாக இருக்குது, 2த்துலேயுமே 3 பொதுவாக இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி முயற்சி செய்யணும். அதை தான் நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்லேருந்து தெரிஞ்சுக்கிறீங்க. 3லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போனால் எனக்கு 2 கிடைக்குது, 2லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் போனால் 4 கிடைக்குது. அதே மாதிரி 3லேருந்து இங்கே வந்தால் 5 கிடைக்குது, 5லேருந்து போனால் எனக்கு 1 கிடைக்குது. இப்போ எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை, சரிங்களா? இப்போ உங்களால் எளிமையாக எப்படி அழிச்சிட முடியும்? 4க்கு எதிர்பக்கம் உள்ளது 1, 5க்கு எதிர்பக்கம் உள்ளது 2, சரிங்களா? 3க்கு எதிர்பக்கம் என்ன இருக்குது? இதில் இல்லாத என்னென்னு பாருங்கள். 3, 2, 4, 3, 5, 1 இருக்குது. இதில் இல்லாத எண் 6, அதுதான் 3க்கு எதிர்ப்புறத்தில் உள்ள எண். அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். 6க்கு எதிர்பக்கம் உள்ள எண் என்ன? முதல் 2 படங்களை நாம் கவனத்தில் எடுத்துப்போம். முதல் 2 படங்களில் பொதுவாக உள்ள எண் 4. இப்போ நான் என்ன செய்கிறேன்? 4 எடுத்து எழுதிக்கிறேன். முதல் படத்தில் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போனால் 5, கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போனால் 1. 2வது படத்தில் கிளாக் வைஸ் டைரெக்ஷன் போனால் 3, 3லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போனால் 6. இப்போ சொல்லுங்கள், 6க்கு எதிர்பக்கம் உள்ள எண் என்ன? 6க்கு எதிர்பக்கம் உள்ள எண் 1. இதில் இல்லாத எண் என்ன? 2. அந்த 2 நான் இங்கே எழுதுகிறேன். அந்த 2 தான் 4க்கு எதிர்ப்புறம் உள்ளது. 2க்கு எதிர்ப்புறம் 4, 4க்கு எதிர்ப்புறம் 2, 5க்கு எதிர்ப்புறம் 3, 3க்கு எதிர்ப்புறம் 5. அடுத்த எக்ஸாம்பிள் இன்னும் நல்லா புரிஞ்சிடும். 6க்கு எதிர்பக்கம் உள்ள எண் என்ன? முதல் 2 படங்கள் ஏதாவது காமனாக இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவும் காமனாக இல்லை, பொதுவாக இல்லை. ஆனால் 2வது படத்துக்கும் 3வது படத்துக்கும் காமனானது இருக்குது. நான் ஒரு ட்ரை பண்ணுறேன். 2த்துக்கும் காமனாக உள்ள எண் 5. உடனே நான் என்ன செய்கிறேன்னா 5 எடுத்து எழுதிக்கிறேன். 5லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் போனால் 1, 1லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் போனால் 4. ஸோ காமனாக உள்ள எண் 5, 5லேருந்து 6, 6லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் 3. என்ன கேள்வி? 6க்கு எதிர்பக்கம் உள்ள எண் என்ன? 6க்கு எதிர்பக்கம் உள்ள எண் 1. இப்போ 1 தான் இதோட ஆன்சர். அடுத்த கேள்வி, 3க்கு எதிர்பக்கம் உள்ள எண் என்ன? முதல் 2 டயக்ராமை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 2த்துக்கும் காமனாக உள்ள எண் 1 என கொள்க. 1 நான் எடுத்துக்கிறேன். 1லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் போனால் 2, 2லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் போனால் 3. அதே மாதிரி இங்கே 1லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் போனால் 3, 3லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் போனால் 5. அப்போ இதில் நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. என்ன? 3க்கு எதிர்பக்கம் 2ன்னு நான் சொல்லிட்டா 3க்கு எதிர்பக்கம் 5 அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன்? அப்போது இதில் தப்பு இருக்குது, இதை நான் கை விட்டுறேன். 2வது படத்துக்கும் 3வது படத்துக்கும் காமனாக உள்ளது எது அப்படின்னு நான் பார்க்குறேன். 3 காமனாக இருக்கிறது. அப்போ நான் 3 எடுத்துக்கிறேன். 3 எடுத்து தனித்தனியாக எழுதிக்கிறேன். 3லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் 5, 5லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் போனால் எனக்கு 1 கிடைக்குது. 3லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் 2, 2லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் 4. இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது 3க்கு எதிர்பக்கம் உள்ளது எது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன் ஈஸியாக. இதில் இல்லாத எண் என்னன்னு பாருங்கள். இதில் இல்லாத எண் எதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 தான் இல்லை. அப்போது 3க்கு எதிர்பக்கம் இருக்கிறது 6. இந்த கேள்விக்கான விடை 6. லாஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறது இது. 3க்கு எதிர்பக்கம் உள்ள எண் என்ன? நீங்கள் எந்த 2 பகடையை வேணால் எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். ஆனால் அது 2த்துக்கும் பொதுவான எண் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? நான் என்ன பண்ணுறேன்? 1ஐயும் 4ஐயும் எடுத்துக்கிறேன். 2த்துலேயும் பொதுவான எண்ணாக இருக்கிறது 4. இப்போ 4 எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகும்பொழுது 5, கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகும்பொழுது 2, இங்கேயும் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகும்பொழுது 6, கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகும்பொழுது 1. இப்போ 3க்கு எதிர்பக்கம் உள்ளது எது அப்படின்னு தான் கேள்வி. 3 இங்கே இருக்கா? இல்லை. எது இல்லையோ அதை நம்ம என்ன செய்யணும்? இந்த காமன் இடத்துக்கு எழுதணும். அப்போது 3க்கு எதிர்பக்கம் உள்ளது 4. 3க்கு எதிர்பக்கம் உள்ள எண் 4. நண்பர்களே, இது மட்டும் போதாது. 2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இதற்கு என்ன விடை? கையில் ஒரு பேப்பர் பென் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதற்கு என்ன விடை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் 1க்கு என்ன விடை, ஹோம்ஒர்க் 2க்கு என்ன விடை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.